வணக்கம். இன்றைக்கி நம்ம கால்நடைகளில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொடர்ந்து நேற்றைய விஷயங்கள் புதுசாக இன்றைக்கி வந்து நான் திருக்குறளை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு திருக்குறள் வந்து இன்றைக்கி திருக்குறளை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த திருக்குறள் வழியாக உங்களுக்கு என்ன வந்து உடல் பற்றி அக்குபஞ்சர் பற்றி அந்த தத்துவம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா. நேற்றுக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம். அக்குபஞ்சர் வந்து அரசு மருத்துவமாக அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா அதில் ஏற்படுற நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பார்த்தோம். சட்டங்கள் எல்லாமே வந்து கடுமையாக இருந்தால் மட்டும்தான், விதிமுறைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வுகள். சமரசம் அப்படிங்கிறது எப்போ சமரசம் அப்படிங்கிறது ஒன்று வந்தாலே பல விஷயங்கள் வந்து அது பொதுமக்களுக்கு எதிராக தான் இருக்குமே தவிர பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எப்போ சமரசம் யாருக்கு இருப்பாங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு தான் சமரசமாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அது என்ன ஆகுனா பொதுமக்களுக்கு பாதகமாக தான் இருக்கும். பொதுமக்களுக்கு சமரசம் செய்கிறது தான் அரசு ஊழியர்களோட பணி. அதுலேயும் குறிப்பாக கல்வியும் மருத்துவமும் நிச்சயமாக வந்து பொதுமக்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். பொதுமக்களுக்கு சேவை செய்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். பொதுமக்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போ தான் அது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதோடைய தன்மையானது. எதுக்கு அரசு மருத்துவமனைகள் அரசாங்கம் வந்து கல்வியையும் மருத்துவத்தை கையில் எடுத்துருக்கு, மக்கள் பயன்படணும். அப்போ அது முறையாக அது நடக்கணும்னா மக்களுக்கானதாக தான் இருக்கணுமே தவிர அங்கே மருத்துவர்களுக்காகவோ இல்லை அங்கே பணிபுரிகிற ஊழியர்களுக்காகவோ இல்லை ஆசிரியர்களுக்காகவோ இருக்கவே. அப்போ இந்த அரசாங்கத்தோடைய இந்த கடுமையான விதிமுறைகளுக்கு யார் உடன்பட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி இந்த கல்வியிலையும் மருத்துவத்திலையும் வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம். அதுதான் வந்து மிகச்சரியாக இருக்கும். ஸோ இதில் ஏற்பட நடைமுறை சிக்கல்கள் என்ன? மருத்துவம் பொதுவாக இன்றைக்கு மரபொழி மருத்துவங்களாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற மருத்துவர்கள் என்னென்னலாம் வந்து தவறுகள் செய்கிறாங்க, அதனால் பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எந்த இடத்தையுமே வந்து எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இதில் எந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நாம் இதுதான் வந்து சட்டமாக இருக்குது. கமிட்டியாக வரும்போது அக்குபஞ்சருக்குன்னு ஒரு கமிட்டி உருவாக்கப்படும் பொழுது இப்போ என்னென்னலாம் பொதுமக்கள் அல்லல் பட்டுட்டு இருக்காங்களோ மருத்துவத்துறையில் அது எதுவுமே அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வராமல் இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களில் வந்து கடுமையாக இருந்துதான் ஆகணும். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரியாக நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இன்னும் ஏதாவது என்னுடைய அனுபவங்களில் மருத்துவத்துறையில் ஏதாவது பிரச்சனைகள் நான் பார்த்தேன்னா நிச்சயமாக வந்து இதை பதிவு செய்கிறேன். எதற்காக இதெல்லாம் பதிவு செய்யணும்? இது வந்து நான் யாரையும் காட்டி கொடுக்கறதுக்காகவோ இல்லை யாரையும் போட்டு கொடுக்கறதுக்காகவோ இல்லை இதனால் வந்து ஆங்கில மருத்துவத்தை டவுன் பண்ணுறதோ இல்லை மரபொழி மருத்துவர்களை டவுன் பண்ணுறதோ இது எல்லாமே எதுவுமே கிடையாது. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவம் முறையாக போகணும். ஏன்னா அது முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவம். இயற்கையை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரே ஒரு மரபொழி மருத்துவம். பிற இயற்கை மருத்துவங்கள் எல்லாமே சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, இயற்கை மருத்துவம், அப்புறம் ஹோமியோபதி எல்லாமே தங்களுடைய மரபுத்தன்மையிலேருந்து விலகிடுச்சு. எதனால்? ஆங்கில மருத்துவத்தோட இன்டர்ஃபியரன்ஸ்னாலையும். அதாவது அந்த சித்த மருத்துவம் படிக்கிறதுக்குன்னு யாருமே வரல. பாரம்பரிய மருத்துவங்களை தெரிஞ்சுக்கணும், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற இடத்துல எந்த ஒரு மருத்துவர்களும் கிடையாது. ஸோ அதனால் அது விலகிடுச்சு இல்லையா. இப்போது ஒரு பொருள் நம்ம வச்சுருக்கோம், அந்த பொருள் நம்மளை விட்டு தொலையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பொருள் மேலே நம்ம எந்த அளவுக்கு தீவிரமான அன்பும் பாசமும் அக்கறையும் பொறுப்பும் காட்டும் போது மட்டும்தான் அந்த பொருள் எங்கே தொலைஞ்சாலும் திரும்பவும் நம்மக்கிட்ட தேடி வரும். அது மனிதர்களுக்கும் பொருந்தும். எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு பிடிச்சமானவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம மனதுக்கு ஓப்பானவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க எவ்வளோ தூரமாக நம்ம தொலைஞ்சு போனாலும் நம்மளை விட்டு போனாலும் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. இல்லை தொலைவில் இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த அன்பு நமக்கு எப்போவுமே கிடைச்சிட்டே தொலைய மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறோமோ, அக்கறையாக இருக்கிறோமோ, பாசமாக அதில் அன்பை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த விஷயம், அந்த பொருளாக இருக்கட்டும், அந்த மருத்துவமாக இருக்கட்டும், அந்த எந்த துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நம்முடைய கலையாக இருக்கட்டும், அதுவும் நம்ம மேலே நேசிக்கும். இதான் ஒன்று. அப்போது அங்கே இருக்கிற மருத்துவர்களை தான் அந்த விஷயம் வந்து அங்கே பிரதிபலிக்குது. அப்போது அங்கே படித்த மாணவர்களாக இருக்கட்டும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மருத்துவர்களாக இருக்கட்டும், அவங்கள பிரதிபலிக்கிறது தான் இப்போ இருக்கிற சித்த மருத்துவம். என்றைக்கு பாரம்பரியமாக பின்பற்றிட்டு இந்த மருத்துவர்களை ஒழிச்சு கட்டிட்டு என்றைக்கு அதை அரசு கல்லூரியில் கொண்டு வந்து ஆங்கிலேயர்கள் பண்ண வேலை தான். சமீபமாக வரல, ஆங்கிலேயர் காலத்திலே சித்த மருத்துவங்களுக்கான கல்லூரிகள் திறக்கப்பட்டது. ஸோ
ஸோ அப்போவே வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப கட்டங்களில் சித்த மருத்துவங்கள் இருந்த அந்த ஒரு மவுஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே படிக்க வந்தவங்க, அதாவது ஆங்கில மருத்துவம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் மனசில் வேரூன்றி போயிடுச்சு. அது வேரூன்ற உள்ளே இருந்த இயற்கை தன்மையும் மரபு வழியும் படிப்படியாக குறைஞ்சி போச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் படிக்கிற நிலைக்கு தான் மாணவர்களும் சேர்றாங்க, அங்கே இருக்க மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சித்த மருத்துவம் சரி, எந்த மரபொழி மருத்துவங்களும் அந்த அளவுக்கு தழைக்காமல் ஏதோ சும்மா ஒப்பிச்சப்பா மாதிரி இருக்குது இல்லையா. இன்றைக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடி போய் சித்த மருத்துவம் தான் நோயெல்லாம் குணமாகும், கடுமையான தொந்தரவுகள், ஆங்கில மருத்துவத்தால் கைவிடப்பட்ட தொந்தரவுகள்னு சொல்லி யாராவது சித்த மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா? கிடையாது. எதுவுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான். அதாவது எதுவாக நீ ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய்ன்றதுக்கான ஒரு நிதர்சன சாட்சி தான் இந்த மருத்துவங்கள்லாம் இன்றைக்கு படிப்படியாக வந்து அதோடைய தன்மையிலேருந்து இறங்கிட்டு வரதுக்கான காரணம் என்னென்னா இதுதான். அவங்களுடைய மனம் அங்கே பிரதிபலிக்குது. ஸோ இந்த இடத்துல அக்குபஞ்சர் மருத்துவத்துடைய மருத்துவர்கள் போயிடக்கூடாது. அவங்களுடைய மனம் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் அக்குபஞ்சர் படிக்கிறதோ இல்லை வேறு வழி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை பார்க்குற மாதிரியான இடத்துக்கு வந்தாச்சுன்னா, அப்போ அது கொடுக்குற மருத்துவம் சிகிச்சை சுத்தமாக பயன்படாது. அதில் இருக்கிற 100% ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இது எந்த மருந்துகளுடைய வேலையே கிடையாது. மருந்துகளால் இந்த நோய் குணப்படுத்துறதுன்றது இந்த சிகிச்சை முறையில் கிடையவே கிடையாது. அப்போது மருத்துவரால் தான் அந்த மருத்துவர் கொடுக்குற சிகிச்சை, அவர் கொடுக்குற புள்ளி தூண்டல், அவருடைய மனம், அவர் அந்த பேஷண்ட் குணமாகணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் அதில் பிரதிபலிக்கும். அப்போ அவருடைய மனம் எப்படி இருக்கணும்? அப்போ அந்த செம்மை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செம்மை நிலைக்கு அந்த மருத்துவர் இருந்தால் மட்டும்தான் அக்குபஞ்சர் மருத்துவம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும். பேஷண்ட்டுங்களும் வந்து ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவோம். ஸோ இப்படியான ஒரு மருத்துவத்தை சேதப்படுத்துறதோ சகதியாக்குறதோ விரும்பலை நான். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இப்போ இருந்த இந்த சிக்கல்கள், அது மட்டும் இல்லை, ஆங்கில மருத்துவம் அக்குபஞ்சர் வந்துருச்சு அப்படின்னாலே ஆங்கில மருத்துவம் உடனே என்னென்ன திருமலெல்லாம் பண்ணணுமோ அத்தனை அரசியல் திருமங்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மருத்துவத்தை அழிக்கணும். இப்போவே நிறைய செஞ்சிட்ருக்காங்க, நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும். அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கு ஆங்கில மருத்துவர்களால் என்றைக்குமே தொந்தரவு தான். ஏதாவது தொந்தரவு வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பிரச்சனைக்கு போகிறதே கிடையாது. உண்மையை மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அவங்க வீம்புக்குன்னா ஏதாவது ஒரு நொண்டி சாக்க வச்சு ஒன்று பேஷண்ட்டுகளை தூண்டி விட்டு ஏதாவது கிரியேட் பண்ணுறதும் இல்லை சட்ட ரீதியாக ஏதாவது தொந்தரவு கொடுக்குறதுமான நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி கிடையாது. என்றைக்கு கம்ப்ளீட்டாக அந்த உலகத்தில் ஆங்கில மருத்துவம் ஒழிதோ அது வரைக்கும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தான் ஆகும். ஸோ அது இன்றைக்கு ஒரு நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் இல்லை, பல வருடங்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிலையில் அக்குபஞ்சர் மருத்துவத்திலே இந்த தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க, ஆங்கில மருத்துவத்தோட தொந்தரவுகள் அக்குபஞ்சரில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி எப்படி மரபு மருத்துவங்கள்லாம் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளெல்லாம் அக்குபஞ்சர் வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் என்னென்ன தொந்தரவுகள் கொடுத்து அந்த மருத்துவத்தை பிரேக் பண்ணாங்களோ அந்த தொந்தரவுகள் எதுவுமே இங்கே வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சட்டமாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அக்குபஞ்சர் மருத்துவம் தன்னுடைய நிலையிலிருந்தும் தன்மையிலிருந்தும் மாறாமல் இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள், அதெல்லாமே அனுபவம் தானே. அனுபவம் தான் சட்டமாக ஏற்றப்படுது இல்லையா, விதிமுறைகளாக மாற்றப்படுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதான் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது அவங்க என்னென்னலாம் கொண்டு வரானுங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமாக விதிமுறைகளாக கொண்டு வந்தாச்சுன்னா இனி வரப்போகிற காலங்களில் எந்த தொந்தரவும் இருக்காது. சரி, இது இருக்கட்டும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், அதாவது திருக்குறள் பற்றி நான் பேசினேன் இல்லையா. இன்றைக்கி அந்த திருக்குறள் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன். அது மட்டும் இல்லை, நேற்று வேறு என்னெல்லாம் பார்த்தோம், நாடோடிகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. நாடோடிகள் அப்படிங்கிறவங்க யார், அகதிகள்ன்ற வார்த்தை பயன்பாடு இருக்கக்கூடாது. நாடோடிகள் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அகதிகள்ன்றது வந்து கேம்பில் முகாமில் இருக்கிறவங்க தான் அகதிகள்னு சொல்லுமே தவிர வேறு இடத்துலேருந்து வேறு நாடுகள்லேருந்து தேசத்துலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க பழங்குடியின நாடோடிகள். பழங்குடியினரோட தன்மையே அவங்களுடைய குணாதிசயமே நாடோடித்தன்மை தான். அவங்க எப்போவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதே இந்த நாடோடித்தன்மையிலேருந்து வந்திருக்காங்க. பழங்குடியினர்லேருந்து எழுதப்பட்டது தான். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பழங்குடியினர் தான். எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு புலம்பெயர்ந்தவங்கள அகதிகள்னு சொல்லி ஒதுக்குறதோ அவங்களுக்கு இடையூறு கொடுக்குறதோ மிக மிக தவறான ஒரு விஷயம். அதை இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒவ்வொரு அகதிகளுக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல குடியுரிமை சட்டத்தை தொடங்கி இது நேரடியான தொந்தரவுகள்
மறைமுகமாக நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவுக்குள்ள பாதுகாப்பே கிடையாது. அவங்கள அகதிகளாக வச்சு அவங்கள குற்றப்பார்வையோடய எப்போவுமே இருக்க வச்சு அவங்கள வந்து தமிழர்களோட பேசினாலும் பெண்களோட பேசினாலும் காதல் செய்தாலும் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி நாடு பிரச்சனையாக மாற்றி அதை ஒரு இஷ்யூ ஆக்கி பின்னாடி இன்னும் பெரிய குற்றங்களுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க, இன்னும் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நடந்த இந்த இலங்கை தமிழர்களோடு நடக்கிற இந்த பிரச்சனைக்கு அடுத்தது இஸ்லாமியர்களோட குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பல தொந்தரவுகளை கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் இங்கே புலம்பெயர்ந்து வராங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. இது இயற்கையாக நடக்கிற ஒரு இயல்பான விஷயம். ஸோ இந்த பிரச்சனைகள் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரி வெளி ஊர்லேருந்து இருக்கிற மூதாதையர்கள் வரக்கூடாது. ஏன்னா இந்தியாவோட தன்மை, இந்திய பிரதேசத்தோட தன்மை இங்கேருந்து தான் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போனாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அங்கேருந்து இருக்கிறவங்க இங்கே வரதுன்றதும் இயல்பான ஒரு விஷயம் தான்.